Hi friends, welcome to my channel. Friends, நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிரிஸ் கட்டர் பற்றி நம்ம இப்போ பார்க்குறோம். இது 55 cc, பவர் வந்து பார்த்தீங்கன்னா 2.1 HP மோட்டர். இது நம்ம வந்து இன்றைக்கி அசம்பிள் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஹேண்டில் இது ரைட் ஹேண்டு பக்கம் வரணும், ரைட் ஹேண்டு, இது லெஃப்ட் ஹேண்டு. இந்த ரெண்டு ஹேண்டில் வந்து இதில் பாதி உள்ளே போய் உட்கார்ற மாதிரி பாருங்கள். ஃபுல்லாக ஒரே பக்கமாக உட்கார வைக்கக்கூடாது. ஆப்போசிட் நெட்டு போட்டு டைட் பண்ணுங்கள். பிளேடு முனை வந்து கீழே பார்த்த மாதிரியும் ஹேண்டில் ரெண்டும் வந்து மேலே பார்த்த மாதிரியும் கரெக்டாக வச்சு டைட் பண்ணிக்கோங்க. 4 நட்டும் வந்து நல்லா டைட்டாக வச்சு பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம பிளேடு செட் பண்ணுவோம். இந்த பிளேடு இந்த சைஸு அளவுலாம் இருக்குங்களா, அது வந்து நம்ம ஃபிட் பண்ணும்போது வந்து இது உள்ளே வர மாதிரி ஃபிட் பண்ணணும். இப்போ வந்து இந்த ஹேண்டில் திருப்பி இந்த புஷ்ஷு வந்து இங்கே ஒரு லாக் புஷ், இந்த ஒரு ஓப்பன் இருக்கும். அந்த ஓப்பன் வந்து இது உள் சைடு வச்சு இப்படி ஃபிட் பண்ணிடணும். உள்ளே வச்சுட்டு அப்புறம் அந்த பிளேடு இருக்குல்ல, அந்த பிளேடு வந்து இந்த எழுத்து வந்து உள்ளே போகிற மாதிரி ரொட்டேட்டிங் சிம்பிள் போட்டிருக்குல்ல, அது வந்து உள் சைடு வர மாதிரி இப்படி ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிட்டு அப்புறம் இதை போட்டு இந்த நெட்டு ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றணும். இது டைட் ஆகாது. இப்போ இங்கே கீழே வந்து அந்த இந்த ஹோல்ஸில் இந்த லாக் பண்ணணும். அது உள்ளே வச்சுட்டுனா லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் டைட் பண்ணாக்கா டைட் ஆகும். நல்லா ஃபுல் டைட் வைங்க, இல்லைனா ரன்னிங்கில் நெட்டு கேட்டிக்கும். இந்த சேஃப்டி டோரு போட்டுக்கலாம். இது புல் வெட்டும் போது போடலாம். இது செடி வந்து கனமாக இருக்கிற செடியில் போட தேவையில்லை. புல்லுலாம் வெட்டும் போது இந்த சேஃப்டி டோர் போட்டுக்கணும். பிரிஸ் கட்டர்
இந்த கேபிள் வந்து இந்த லாக்கில் போட்டு லாக் பண்ணிங்கன்னா அப்படி இப்படி அசங்காமல் நேராக நிற்கிறதுக்காக அதை போட்டு லாக் பண்ணிக்கணும். என்னாண்டு ஒரு லாக் இருக்குது பாரு, கீழே அடியில் ஒரு லாக் இருக்குது, இங்கேயும் ஒரு லாக் அப்படியே லைட்டாக. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த மோட்டரில் சாஃப்ட்வேரும் மோட்டரையும் இணைக்கிறோம். என்னது இணைக்கிறோம்? கட்டிங் சாப்பிட்டு தானே இது? ஆமாம். இந்த கட்டிங் சாப்பிட்டு இந்த மோட்டரும் ஜாயின் பண்ணுறோம். இந்த நெட்டு 4 நெட்டு போட்டு ஃபிட்டிங் பண்ணுறோம் நம்ம. நெட்டு வந்து ஆப்போசிட்னு முதல்ல போடுங்க. அதுக்கப்புறம் இந்த நெட்டு ஆப்போசிட் போட்டு ஈவனாக டைட் வைங்க. மீனுக்கு தடிக்கிறா இது நம்மளுக்கு இல்லையா, கயனி அந்த குச்சிங்க தான் வரணும். இந்த ஹேண்டிலோடைய ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து இந்த மிஷினோடைய இதில் வந்து உள்ளே இணைக்கிறோம். அது வந்து எப்படி இணைக்குதுன்னு நம்ம எப்படி இணைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த நெட்டு இருக்குங்களா, இது நேராக உள்ளே விட்டுட்டு இந்த ஓப்பன் இருக்குல்ல, அந்த ஓப்பனில் இந்த ஆக்சிலேட்டர் கேபிள் எடுத்து உட்கார வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணால் இது உள்ளே வச்சு இப்படி டைட் பண்ணணும். இந்த நெட்டு வந்து இந்த கடைசியாக அதை லூஸ் பண்ணி இந்த பக்கம் கார்னரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பெரிய நெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா டைட் பண்ணிங்கனாக்கா இந்த ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து கொஞ்சம் நீட்டாகும் போது அந்த ஓப்பனில் உட்கார வைக்கணும் கரெக்டாக. இந்த அவ்வளோதான். இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஆக்சிலேட்டருக்கு அப்புறம் உள்ளே போய் அந்த பள்ளத்தில் உக்காஞ்சிக்கும் கரெக்டாக. அதுக்கப்புறம் இந்த கேபிள் இருக்குங்களா, பிளாக்கும் ஒன்றா இணைக்கணும், இந்த ரெட்டும் ஒன்றா இணைக்கணும். அப்புறம் இந்த கார்பரேட்டர் டோர் க்ளோஸ் பண்ணுற டோர் வந்து இது இருக்குது. இந்த கார்பரேட்டர் மூணு கரெக்டாக வச்சு இந்த நெட்டு போட்டு டைட் பண்ணணும். இந்த நெட்டுக்கு 4mm எல்லாம் இங்கே வந்து யூஸ் பண்ணி இதை டைட் பண்ணணும். இப்போ வந்து இந்த மிஷினுக்கு வந்து ஆயில் கலந்த பெட்ரோல் தான் யூஸ் பண்ணோம், வெறும் பெட்ரோல் யூஸ் பண்ணக்கூடாது. பெட்ரோல் வந்து இதில் ஊற்றிடணும். இதில் வந்து ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இந்த மிஷினுக்கு வந்து ஆயில் கலந்த பெட்ரோல் தான் வாங்கணும். 100 ரூபாய்க்கு வாங்கினோம்னாக்கா ஆயில் கலந்தே கொடுத்துருவாங்க. 1 லிட்டரு பெட்ரோல் தான் பிடிக்கும் அந்த டேங்க்கு. இது புது மிஷின்றதால பெட்ரோல் போட்டு கொஞ்ச நேரம் ஸ்லோ ஸ்பீடில் ஓட விடணும். அரை மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் ஆனது ஸ்லோவாக வச்சு ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபீல்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம்.
வந்து பெட்ரோல் ஊற்றிட்டோம். இப்போ வந்து இந்த பெட்ரோல் வந்து இந்த பழுப்பு வந்து மேலே இன்ஜினுக்கு பெட்ரோல் சப்ளை ஆகணும்னா வெறும் காலி பைப்பாக தான் இருக்கும். இந்த கீழே வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். இதை பம்ப் பண்ணும்போது அழுத்தும் போது இந்த பெட்ரோல் வந்து பம்ப் ஆகி மேலே போகும். அது பம்ப் பண்ணால் தான் பெட்ரோலில் ஃபஸ்ட் டைமில் மேலே போகும். அப்புறம் தேவை கிடையாது. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த சுவிட்சோட ஃபங்க்ஷன்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி கட் பண்ணுறத பார்க்கலாம். இந்த டபிள்யூ சுவிட்ச் இது வந்து ரெண்டுமே ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த பிளேடு வந்து சுத்தம். ஒரே ஒன்று ஃபங்க்ஷன் ஆகாது. ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணோம். இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. இது ஆஃபு, இது ஆனு. இப்போ இது ரெண்டுத்தையும் இப்படி இதை வந்து இப்படி அழுத்தி வச்சா லாக் ஆகிடும். ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டினாக்கா இப்போ அந்த பிளேடு வந்து ரன்னிங்லேயே இருக்கும். அப்புறம் அதை ரிலீஸ் பண்ணாக்கா இதை அழுத்தி விட்டால் அது ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அதில் பிளேடு ஆஃப் ஆகிடும். இது வந்து சோக்கு மேலே வந்து ஆஃபு, இது ஆனு. மிஷின் ஸ்டார்ட் பண்ணும்போது சோக்கு வந்து கீழே அழுத்தி விட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். திரும்ப இன்னொரு முறை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். சோக்கு கீழே இருக்கணும். ஷோல்டர் மாட்டுறது வந்து ரெண்டும் அட்டாச்மெண்ட் ஆகிருக்குதுல்ல, அது வந்து பேக் சைடு வரணும். இது தனித்தனியாக அட்டாச் ஆகிறது வந்து முன்னாடி வரணும். இது வந்து பின்னாடி வரணும். மிஷினு இதோ இந்த பின்னில் லாக் பண்ணணும். மிஷினில் பின்னில் லாக் பண்ணிட்டு இதோ இந்த பின்னாடி இருந்து இந்த ஒரு கயிறு வந்து எடுத்து இதோ நம்ம மாட்டுறது ரைட் ஹேண்ட் சைடில் மாட்டுறோம். மிஷின் வந்து அந்த லாக்கில் வந்து கரெக்டாக லாக் பண்ணிட்டோம்னாக்கா மிஷின் அந்த போல் செட்டில் ஆகிடும். நம்ம இந்த மிஷினுடைய அசம்பிளி முடிஞ்சுது. நம்ம அடுத்த பதிவில் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது, முறையான கட்டிங் எப்படின்னு பார்ப்போம்.